ஹாய் கைஸ், இங்கே நம்ம மூவி ரிவ்யூவில் யூஎஃப்ஓ படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். சிட்டியில் யூஎஃப்ஓ அப்படிங்கிற ஒரு பறக்கும் தட்டு மர்மமான முறையில் வந்து போகுது. இதை மக்களும் பார்க்குறாங்க, ஹீரோவும் பார்க்குறாரு. உடனே அதை பார்த்த உடனே இப்படியே ரிசர்ச் செய்யணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரிசர்ச்சில் இறங்குறாரு. இந்த விஷயம் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வருது. அவங்களும் நம்ம ஹீரோவை அப்படியே உதவிக்கு அழைக்கிறாங்க. கவர்மெண்ட், ஹீரோ இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பறக்கும் தட்டை வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இப்போ இறுதியில் அந்த பறக்கும் தட்டு எங்கேருந்து வந்தது, அது யாரால் அனுப்பப்பட்டது, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே அந்த பறக்கும் தட்டு கதைகளை நம்ம சின்ன வயசில் காமிக்ஸில் படிச்சிருப்போம். அதை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா பறக்கும் தட்டு எங்கே இருக்குது, எப்படி அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட்டாக அப்படியே காமிச்சிருக்காங்க. அது நம்ம ஹீரோ கேரக்டர் நல்லா ஆராய்ச்சி பண்ணுது. அந்த ஆராய்ச்சி பண்ணும்போது நமக்கே பல விஷயங்கள் தெரிய வர மாதிரி இருக்குது. அதை இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டாக வந்து கடைசி வரைக்கும் எங்கடா இருந்து இந்த பறக்கும் தட்டு வந்தது, இது யார் அனுப்பிச்சிருப்பாங்க, எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. ஆனால் கிளைமேக்ஸில் தான் இது எங்கேருந்து வருது அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. அந்த விஷயம் நல்லாவே வந்திருக்கு. படத்தில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் வரும். அது நல்லாவே இருக்குது. ஹீரோ வந்து அந்த பறக்கும் தட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற பொறுத்தலாம் நல்லாவே இருக்குது. எப்படி கண்டுபிடிப்பார், அந்த சவுண்டு வச்சு கண்டுபிடிக்கிறது, இப்படி டெக்னிக்கலாக ஒரு யோசனை கொண்டு வர அதே மாதிரி கெஸ் பண்ணுற அளவுக்கு அதே மாதிரி இருக்கும். அது நல்லாவே நம்மளை என்கேஜாக வச்சுக்குது. நான் சொன்ன மாதிரி படத்துடைய பிஜிஎம் நல்லா இருக்குது. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபிக்கு சூப்பரான சொல்லப்பட கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் வாட்ஸ் நல்ல ஒரு சவுண்டாக இருக்குது. இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தா பெருசாக கதையில் எதுவுமே இல்லை. ஒரு பறக்கும் தட்டு அது எங்கேருந்து வந்தது, எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படி தான் இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக ஒரு விஷயமே இல்லை. இன்னும் ஒரு ட்விஸ்ட் எண்டிங்லாம் கொடுத்து இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். ஆனால் இங்கே கதை ஸ்டோரி இப்படி இருக்கிறதுனால அந்தளவுக்கு பெருசாக கொடுக்க முடியாது. மொத்தத்தில் எப்படி இருக்குது, சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சு தான் நாங்கள் சொல்கிறேன். படத்தில் அந்த மாதிரி சின்ஸ் எதுவும் இல்லை, ஃபேமிலியோடய பார்க்கலாம். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.